வெல்கம் டு தமிழ் வேஸ். நான் பூபால் முனுசாமி. என்னுடன் பிரியங்கா அவர்கள் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம டர்னர் ஃபால்ஸோட சம்மர் வெக்கேஷன் போயிருந்தோம். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிரியங்கா. நம்ம அரௌண்ட் லைக் இங்கிருந்து இருந்து ஆல்மோஸ்ட் 2 hours ஜேர்னியில் இதில் போயிருந்தோம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்கிங் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 பார்க்கிங், லெவல் 2 பார்க்கிங், லெவல் 3 பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல் 1 பார்க்கிங்னா என்ன? ஃப்ரீ. நோ, இல்லை. லெவல் 1 பார்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா $30 சொல்லுவாங்க. லெவல் 2 பார்க்கிங்ல வந்து $15. அடுத்து லெவல் 3 பார்க்கிங்ல வந்து எதுவுமே பே பண்ண தேவைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிட்ட, அதாவது லெவல் 1 பார்க்கிங்னாக்கா அந்த டர்னர் ஃபால்ஸ் போயிட்டே இருக்கும். பக்கத்துல எத்தனை நிற்க வச்சுக்கலாம், பக்கத்துலயே நிற்க வச்சுக்கலாம், பக்கத்துல இருக்க ஃபால்ஸையும் பார்த்துக்கலாம். எதனா திங்ஸ் வேணும்னா அதுல எடுத்துக்கலாம். ஓகே, அது வந்து $30 இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் போயிடுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை லெவல் 2 பார்க்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் நடந்து தான் வரணும். அதே போல் இந்த பஸ்ஸில் தான் வரணும். நீங்கள் நடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சில பேர் நடந்து போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நடந்து போகிறது வந்து நான் ரெக்கமெண்டட். ஏன்னா 2 பஸ்ஸும் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸாக இருக்காது. கொஞ்சம் மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ மலைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்கு. அதனால வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா லெவல் 1 பார்க்கிங் எடுக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லெவல் 3 பார்க்கிங் போங்க. அது வந்து ஃப்ரீ. எடுத்து போய் நேரம் மலை மேலே அடிக்க வச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாம்னாக்கா பஸ் வரும். பஸ்ஸில் வந்து ஜாலியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெவல் 1 லெவல் 2 பிக்கப் பண்ணிட்டு அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நாய் பிடிக்க வர மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம வரும்போது அந்த மலை மேலே இருக்கிற அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு வரதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கரெக்ட். இதுதான் டர்னர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. இதில் பிரியங்கா அண்ட் நிவேதிதா அவர்கள் வந்து ரொம்ப ஃபோட்டோ எடுக்கிறதுல நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்? லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அண்டர் 13 இயர்ஸ் வந்து லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு கரெக்ட். இன்கேஸ் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போகிறீங்கன்னாக்கா அங்கே ஒரு குட்டியான கடை இருக்குது. அங்கே நீங்கள் வாங்கிட்டு இருக்கும். பட் அது எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நான் லைஃப் ஜாக்கெட் வந்து வந்துட்டு போனாலும் அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி எடுத்து போயிடணும். ஸோ அதனால் வந்து சேஃபாக போயிட்டோம். நீங்கள் எங்கள் அம்மா நின்றுக்காங்க. இல்லை டர்னர் ஃபால்ஸோட நேம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் லாங் ஷார்ட்டாக இருந்து உங்களுக்கு காட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப மலை மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி கீழே பாருங்க. அந்த சாணியை வந்து போடுறது போட்டுருவீங்க. என்னடா இவனுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் வெள்ளக்காரமாயா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அது சாணி வந்து விழுந்தாக்கா அது கீழே விழாது. இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேலே ஜிப் லைன்ஸ் போடுறதுன்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தா குதிரை வண்டிக்கில் நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா $8. அதாவது ஐ திங்க் $11 நினைக்கிறேன் பர் பர்சன். கிட்ஸ் அந்த $8. அது வந்து இந்த என்ட்ரன்ஸ்ன்னு அந்த காட்டு வருவாங்க. அதாவது பார்க்கிங் ஏரியா போகாது, வெறும் இந்த ஃபால்ஸ் மட்டும் சுற்றி காமிச்சிருக்கோம். இந்த ஃபால்ஸ் மட்டும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கலங்கல இருக்குது. அலங்கர மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் கலங்களாக இருந்தது அப்படிங்கிறது தண்ணி கலங்கலாம் இல்லை. ஆனால் அந்த தண்ணி வர்றதுனால கீழே மண் வந்து கரெக்ட். மண்ணு வந்து ஒரு மாதிரி அந்த கலர்ல இருக்கிறதுனால அது போல தெரியுது. இதுதான் டர்னர் ஃபால்ஸ். நீங்கள் பார்க்குற அந்த டர்னர் ஃபால்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு டர்னர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நீங்கள் ஆச்சரியப்படல. ஏன்னா இந்தியாவில் நாங்கள் வந்து கோனி ஃபால்ஸ் போயிருந்தோம். அது இதோட ரொம்ப பெருசு. டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு. நடந்து கொட்டும். நம்ம போய் தலையை அப்படியே வச்சு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் கீழே வந்து விழுந்துருது. ஆனால் பாருங்கள், அங்கே ஒரு பார்டர் லைன் போட்டு போவோம். அது வந்து நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக கொட்டும்போது அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஆழம் இருக்கும்னு தெரியாது. குழந்தைங்கலாம் பயப்படுவாங்க. ஸோ அதனால அங்கே ஒரு பார்டர் லைன் மாதிரி போட்டு அதுக்கு தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. டைரெக்டாக ஃபால்ஸ் தலை மேலே விழாத அளவுக்கு அங்கே இது போட்டுருக்காங்க. அன்சேஃப்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு அது விட்டுக்கலான்னு தோணுது. ஏன்னா அங்கே ஹைட்டே இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே தான் வராங்க. எல்லாம் உட்காந்துருக்கிறதுனால ஆக்சுவலி அங்கே ஃபுல்லாக கல் வந்து அன்இவனாக இருக்குது. கல் கொட்டி வச்ச மாதிரி இருக்குது. கால் வைக்க முடியாது. டக்குன்னு பார்த்தா கல் இருக்குது, பார்த்தா பள்ளம் இருக்குது. அதனால தான் அது அந்த ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். நிவி பாருங்க, நிவி வந்து ஸ்விம் பண்ணிட்டு போகிறதுங்க பார்க்க முடியுது. அது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பாருங்க கழுத்துலேயே வந்துட்டு எவ்வளோ ஆழமா நீங்கள் கேட்பீங்க. நான் ஆக்சுவலாக வந்து யாருமே இங்கே வந்து நின்றுட்டு இல்லை, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அங்கே பாருங்க எல்லாமே உட்காந்துட்டு தான் இருக்காங்க.
நீங்கள் கிட்ட அந்த லைன் வெளியே போனாலும் சரி அவ்வளோதான் ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து பசங்க வந்து சேஃப் டு ப்ளே, பட் அவங்க என்ன சொல்லுவாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணணும், குழந்தைங்க 13 வயசு கீழே இருந்தாக்கா லைஃப் ஜாக்கெட் போடணும். அதே மாதிரி அங்கே போகும்போது குழந்தைங்களுக்கு இந்த ஸ்விம் ஷூஸ் இருக்கும். அந்த ஸ்விம் ஷூஸ் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கல் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு டக்குன்னு காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நடக்கும்போதும் கொஞ்சம் அவங்களுக்கு கால் வைக்க ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், ஃபுல்லாக ஸ்லீப்பரியாக இருக்குது இந்த ஃபால்ஸ். அது ரொம்ப நோட் பண்ண வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த கிளிப்ஸில் பார்க்கணுங்க நாங்கள் வழிக்கு இந்த வீடியோலாம் இருக்கும். ஆக்சுவலி கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து ஸ்லீப்பரியாக இருக்கும், அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். குழந்தைங்க ரொம்ப சேஃபாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா நவந்துட்டு போயிருக்கோம். நடக்கிறதுக்கு பதிலாக எங்கெங்க ஸ்லிப்பரியாக இருக்கோ அங்கே உட்காந்துட்டு மெதுவாக தவந்துட்டு போயிருந்தோம், கையால் நடந்தோம். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் பிரியங்கா, அதுதான் பிரியங்கா. ஆனால் பிரியங்கா அந்த அளவுக்கு போயிட்டா இருக்க மாட்டாங்க. அது வந்து சன்ஸ்கிரீனுங்க. சன்ஸ்கிரீன் போட்டுருக்கு. ரொம்பவே வெயிலாக இருக்குது. இங்கே வந்து 120 கிட்ட வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ சன்ஸ்கிரீன் வந்து ரெக்கமெண்டட் தான், சூப்பரு. ஆனால் பிரியங்கா அளவுக்கு பயப்படுற மாதிரி நீங்கள் சன்ஸ்கிரீன் பயப்படுத்துகிற அளவுக்கு சன்ஸ்கிரீன் போடாதீங்க. பட் உங்களை மட்டும் இல்லை, அங்கே இருந்த இன்னொரு பொண்ணையும் ஒருத்தங்க வந்து கலாச்சிருந்தாங்க சன்ஸ்கிரீன் போடுறதுக்காக. அது ஆக்சுவலி கண்ணாடி பார்த்து நம்ம போட்டோம்னா அவங்க கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கலாம். தெரியாமல் அப்படியே போட்டதுனால அது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் எடுக்கிறதே பிடிக்கலாங்க. பார்த்துட்டே இருப்பீங்க லைஃப் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணும்போது ஓட்டிகிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் ஆகாத லைஃப் ஜாக்கெட். இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா லைஃப் ஜாக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைஃப் கார்டு இருப்பாங்க, அவங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. போலீஸ் பேட்டர் போயிட்டே இருக்கு. ப்ளஸ் வந்து அவங்க கார் மாதிரி இல்லாமல் சின்னதாக அந்த ட்ரக்கிங் போகிற மாதிரியான வண்டிஸ்லாம் வந்து ஓகே, நான் போலீஸ் வண்டி மட்டும் தான் பார்த்தேன், பட் ட்ரக்கிங் வண்டி பார்க்கல. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஒரு லாங் ஷாட்டில் நான் வந்து வெளியே தான் இருக்கேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தமிழ் என்ன பண்ணுவோம்னாக்கா தண்ணி தூக்கி கேமரா மேலே வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒன்று இருக்குது அந்த இது. ஸோ நிவி வந்து என்னதான் கிட்டவே அவளால் நடக்க முடிஞ்சாலும் அவள் ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாள். அந்த ப்ராக்டிஸ் பண்ணதான் என்னன்னு தெரியல, வந்து உடனே ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இது வந்து பிரியங்கா வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து எடுக்கணும். ஸோ பிரியங்கா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த டர்னர் ஃபால்ஸ், இதுதான் டர்னர் ஃபால்ஸ் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ், கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் நான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அது என்ன பண்ணுறது. நீங்க சொல்லுங்க, அந்த சன்ஸ்கிரீன் போடுறத பத்தி நீங்க. எனக்கு நான் பார்க்கல, எனக்கு தெரியவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஃபோட்டோ செல்ஃபி ஒரு மொபைலில் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் துடைக்க ஆரம்பித்தேன். நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா அந்த டர்னர் ஃபால்ஸ் எங்கே கொட்டுதோ அதுக்கு மேலே ஒரு குகை வழியாக நிறைய பேர் ஒரு கப்புள்ஸு, அதுக்கப்புறம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க அந்த பாயிண்ட் வழியாக என்ட்ரி ஆகி அந்த ஃபால்ஸோட டாப் சைடு போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த தம்பத்துக்கே வெளியே போட்டு வைக்கிறீங்க, அதே புகை மேலே எல்லாம் மேலே ஏறாங்க. செக்யூரிட்டி கார்டும் எதுவும் கற்றுக்கிட்ட. பட் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. என்ன வழிக்கு ஊழி கிடையாது. ஹைட் வந்து பெரிய ஹைட்டு கிடையாது. கண்டிப்பாக கை தரம்பு தான் ஏதாவது உடையலாம் நினைக்கிறேன். இல்லை, அங்கே கீழே ஃபுல்லாக கல்லாக இருக்குது. அது வந்து சேஃப் கிடையாது இல்லையா. தண்ணியாக இருந்ததுன்னா, வெறும் தண்ணி மட்டும் இருந்ததுன்னா நமக்கு பயப்பட வேண்டியதுதான். நாங்கள் கீழே நிறைய கல்லுகள்லாம் இருக்குது பாருங்க. அதனால வந்து ரெக்கமெண்டேஷன் இருக்கா வந்து லைட்ஸுங்க நான்லாம் அந்த பக்கம் மற்றவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நானும் புகை வழியாக போகிறது வந்து சேஃப் கிடையாது. எப்பவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நம்ம என்ஜாய் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ண லாங் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் எடுக்கணும். இந்த பிரிட்ஜு மாதிரி இருக்கும் இந்த சைடு நான் சைடு அங்கே எனக்கு அந்த அந்த ஃபோட்டோக்கு வியூ பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பிரிட்ஜ் நான் சொன்ன பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் அந்த சைடு இருக்கும். அந்த சைடில் கொஞ்சம் பிக்னிக் பண்ணுறோம்.
வச்சிருந்தாங்க. வில் அந்த மாதிரியான விஷயம்லாம் த்ரூ அவுட் அந்த பாத்வேல எல்லாமே வந்து நீங்க கிரேட் நீங்க இதுக்கும் பண்ணிடலாம். இந்த சொன்னல அந்த பாசி படிஞ்சிருக்கும் கல்வியில் எங்கள் அம்மா பிடிக்கவே இல்லை என்னன்னு தெரியல. சரி ஓகே, இதுதான் அந்த ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி இது. ஆர்ட்ஸோட குவாலிட்டி ரொம்ப பெருசாக இருந்திருக்கேன். நம்ம குதிரையை வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். கொஞ்சம் சின்ன குதிரையா பார்த்தீங்கன்னா வண்டி மாடு மாதிரி நல்ல மொரட்டு குதிரையா இருக்கும் போல. நல்லா அழகமா எனக்கு தெரியுது. அழுதுட்டு தெரியல. இல்ல வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. தண்ணியில இருந்தது நமக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. அவங்க வெளியிலே இருந்ததுனால கொஞ்சம் இருந்தது. அப்புறம் அங்க உட்காந்துட்டு இருந்த இடத்துல இருந்து இந்த ஷார்ட் ட்ரை பண்ணேன். சரி ஓகே, இங்கிருந்து பார்த்தோம்னா அது போய் அதுக்கப்புறம் நின்றுங்கன்னு சொன்னேன். ஆனா இது லாங் ஷாட் நல்லா இருந்ததுல. இதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் நம்ம நிறைய எடுத்துட்டோம். இன்னும் ஒரு ஷார்ட் எடுத்துருக்கோம். இது நல்லா வியூ சூப்பரா இருந்ததுல. அது சினிமேட்டிக் நடந்து போகுது. கை காமிச்சு வந்து அப்புறம் நடக்க ஆரம்பிச்சாங்க. என்னவோ சொல்றாயோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு அங்க ஆடி கடைச்சு திரும்ப எங்க அம்மாவுக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் அடிச்சுட்டு வந்துருவாங்க. போதும் போது கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன்ல, இங்கிருந்து நாங்க பாக்குறது நவுந்து போறதை நீங்க பாப்பீங்க. ஏன்னா ஃபுல்லா வழிச்சு தமிழ் வந்து இதுக்கு முன்னாடி வழிக்கு விழுந்துட்டாங்க. எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் தமிழும் வந்து அது கூட ஸ்லைட் பண்ணது நீங்க பாக்குறீங்க. ஆமா, தண்ணி போக்கிட்டே இருந்ததுனால அந்த பாறை மேல பாசி படிச்சிருக்கு. பாசியா இருக்கு, அதனாலதான் வந்து வழுக்குது. இங்க என்னன்னா தமிழ் வந்து அது மீன் பிடிக்கலாம், மீன் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆக்சுவலா அவன் என்ன தேடிட்டு இருக்கான்னாக்கா அந்த மீன், அந்த சின்ன 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 என்ன சொல்றது, ஆக்சுவலா அங்க வந்து சின்ன சின்ன குட்டைங்க மாதிரி இருக்குக்கா. அதுல வந்து சின்ன சின்ன மீனுங்க ஓட்டுருக்கு. நிதி தான் என்ன பண்ணா, தமிழ் மீன் இருக்காங்க பிடிக்கும், தமிழ் மீன் இருக்காங்க பிடிக்கணும்னே அவன் அங்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூவை வச்சு அவனோட அந்த கிராக்ஸ் வச்சு புடிச்சிட்டு இருந்தான். நான் தூக்கி தூக்கி அது தண்ணியில அடிச்சிட்டு போகும். அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து புடிச்சு எடுத்து தூக்கி போட்டுருந்தார். நான் என்னவோ இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க போல அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது நிவிதான் இந்த ஐடியா கொடுத்துருக்கா. அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு அந்த ஷூவை வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு அது தெரியாம நானு அவங்க திட்டிட்டே இருந்தேன், எதுக்கு அவங்க ஷூஸ் அப்படி விட்டுட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அங்க அவர் எடுத்து கொடுத்துட்டு அவங்களோட விளையாடிட்டு இருந்தா. அதே ஒரு கேம் மாதிரி அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, இவர்ல கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல வந்து அது வந்து லாஸ்டா ஒரு நினைக்கிறேன். நீங்க வந்து நாங்க வந்து அங்கிருந்து எழுந்து வந்துட்டோம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னாக்கா கருவி மாதிரி பயங்கரமா கூட்டம்ல. இது வந்து பாக்கிறதுக்கு நம்ம ஊர் டேம்ல ஆத்துக்கு நடுவுல டேம் கட்டி வச்சுன்னா அந்த தண்ணி வந்து ஊற்றோம்ல, அதே எஃபெக்ட் தான் அங்க இருக்குது. டிவிக்கே மாதிரி வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயோட சிம்பிள் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இது பாக்கிறதுக்கு வந்து டிவியில பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க டேம் மாதிரி குளிச்சுட்டு இருக்கும். அதுலதான் கீழே உட்காந்து நீங்க குளிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு அங்க குளிக்க முடியும். இது போல வந்து அருவினாக்கா இது போல குளித்தாம அருவி. அது நம்ம ஊர்ல நம்ம அந்த மாதிரி குளிச்சு பழகிட்டோம். பட் இங்க அது சேஃப்டி அப்படின்ற மாதிரி பார்த்து பண்ணதுனால சரி அதுலதான் அருவியில தான் குளிக்க விடல. அட்லீஸ்ட் இந்த நாங்க இதுலயாச்சும் குளிக்கிறோம்னான்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து மீன் பிடிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப உஷாரு. எங்க வழிக்கு விழுந்துற போறோம் ஓடிட்டு அவன் அப்படியே உட்கார்ந்து அப்படியே தேய்ச்சிட்டே வந்துட்டு. இது வந்து பிரியங்காவோட பிரியங்கா வந்து க்ளோஸ்அப்ல சொல்லுங்க பிரியங்கா. நான் இதை சும்மா எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அப்படியே வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். அது நல்லா இருந்தது க்ளோஸ்அப் பார்க்கணும். தமிழும் வந்து அந்த இதில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். நிதி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நேவிகேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆழமே இருக்காது, பட் கல்லுங்க இருக்கும். அதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிதி வந்து மீன் தான் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு அவங்க மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. மம்மி மீன் பிடிக்கணும், மீன் கடிக்குது. நாங்க இங்க மீன்லாம் இருக்காது, ஓடுற தண்ணியில எங்க உங்களுக்கு மீன் இருக்க போகுது, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து கேமரா ஹேண்டில் பண்ணி பிரியங்கா அவர்கள் வந்து இருடா நானும் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே அப்படியே செம்ம ரிலாக்ஸ்டா இருந்தது. ஆக்சுவலா அங்க குளிச்சுட்டு இருக்கும்போது நிறைய வீடியோஸ் கட்டா இருந்தாலும் அதுல
உட்காந்து நான் குளிக்கிறத பார்த்து ஒருத்தவங்க இம்ப்ரூவ் ஆகி அது பக்கத்துல வந்து உட்காந்தாங்க பாருங்க. அவங்க தண்ணியில குளிக்க வராம அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க, சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் குளிக்கிறேன் இந்த தண்ணி தான் அந்த தண்ணி அப்படியே மேலோட்டமா வந்து கீழே ஊத்துற இடத்துல தான் நம்ம குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்க அருவி இருக்குல்ல, அந்த அருவி அப்படியே லைட் தான் இங்க வருது. இந்த எந்த இடத்துலயுமே வந்து ஆழமே இருக்காது. குழந்தைங்க வந்து ஈஸியாக பண்ணி போனா எந்த வித ஆழமும் நான் பெருசா அங்க பார்க்கலாம். இப்படிதான் நேவிகேட் பண்ணி வந்து, அதாவது இங்கிருந்து தண்ணியில இருந்து எல்லாருக்கும் ஆழம் கிடையாது. டக்குன்னு பார்த்தா கல் இருக்கும், டக்குன்னு பள்ளம் இருக்கும். இங்க ஒருத்தர் வந்து வழிக்கு ஒரு அடல்ட் பொண்ணு திடீர்னு வழிக்கு ஒரு கப்பல் நடந்து போயிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பாசில டக்கு வழிக்கு வந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ். அங்க பக்கத்துல பெரிய கல் இருந்தது. ஆமா, எனக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. பட் நல்ல வேலை எதுவுமே ஆகல. இந்த பசங்க வந்து வழிக்கு விழுந்து வண்டி இங்க உசாராயிட்டு முட்டி போட்டுட்டே போயிட்டு இருந்தாங்க. இந்த இது நீங்க பாருங்க, பசங்க கூட்டம்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாங்க. சம்மர் டைம்ல வந்து ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க. நம்ம ஆக்சுவலா ஒரு 2 மணிக்கு தான் நாங்கள் லேட்டாக தான் வந்துருக்கோம். அதனால வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ அங்கே இருக்கிற டைம்ல இந்த லொக்கேஷன் வந்து பிரியங்கா நான் எடுத்துல அதே போல எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க பிரியங்கா இந்த நன்றி பிரியங்கா. ஸோ இங்கே வந்து பிரியங்கா அவர்கள் நடுவில் 2 அருவி, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து அந்த அருவி போல பார்க்கணும். அதே தான் பிரிட்ஜ் நான் சொன்னல. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு ஹெச்டி கேமரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னா கரெக்டாகும். இதுல ரிவர்ஸ் இது பண்ணிருக்கீங்களா? இதுல ரிவர்ஸ்ல போயிருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல. ஆக்சுவலி எனக்கு அந்த பிடிச்சிருந்தது இங்க இருந்து அங்க நேவிகேட் பண்ணி வாக் பண்ணி போறாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க சொன்னீங்களா அந்த சீன் வந்து இவரு கூட தான் விளையாட்டு இருந்தாங்க. எனக்கு அது ஆக்சுவலி அவங்க மீன் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவன் எதுக்கு செப்பலை திரும்ப திரும்ப விட்டுட்டு இருக்கான், அவர்கிட்ட போய் விழுது. நம்ம என்ன நினைப்போம், ஷூஸ் ஒருத்தங்க மேல படுறது நம்ம வந்து ஒரு மரியாதை குறைவா நினைப்போம் இல்லையா? அதனால நான் வந்து விடாதடான்ற அந்த தண்ணியில அடிச்சிட்டு போயிடுது. அவர் அதை தூக்கி போடுவாரு. ஒரு மாதிரி நல்லா ஜாலியா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் அந்த பிரிட்ஜ். முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் நாங்க உட்கார்ந்து குளிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே ஊத்து கீழே தண்ணி அப்படியே அருவி கொண்டோன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியில இது கட்டுச்சு. ஸோ தண்ணி வந்து ரொம்ப தெளிவா இருக்குங்க. ஆனா பார்க்கறதுக்கு வந்து கலங்களா இருக்குன்னு தெரியும். ஆனா ஆக்சுவலா அது வந்து பாறையோட கலர் இல்லை. தண்ணி வந்து அந்த ஒரு மாதிரி தூசி மாதிரி மண்ணு மாதிரி ஒண்ணு படிஞ்சிருக்கு அந்த பாறைங்க மேல. நம்ம கால் வச்சு கலந்துட்டோம்னா தான் அப்பதான் அது தண்ணி கலங்குது, இல்லைன்னா நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேசல். நீங்க முடிச்சுட்டு ஓகே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்பும் போது நீங்க கேசல் பண்ணலாம். பக்கத்துல இது அந்த கேசல். அந்த கேசலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டாக்டர் இருந்தாரு. ஆக்சுவலா இது வந்து லண்டன் மாடல்ல அமெரிக்கா கல்விக்குள்ள செய்யப்பட்ட கேசல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குகை மாதிரி இருந்தது. எங்கடா போய்கிட்டு இருக்கு இதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரே ஆள் மட்டும் நடந்து அதான் நீங்க பாருங்க. இங்க மட்டும் இல்ல, இங்கிருந்து நீங்க அப்படியே நேவிகேட் பண்ணி மேல போனீங்க போய்கிட்டே இருக்கு. என்னால கொஞ்ச நேரத்துக்கு மேல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது அப்படின்ட்டு அப்புறம் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று இந்த இடம் இல்லை இந்த இடம்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அப்புறம் நம்ம அப்புறம் நடந்து போனாக்கா அங்க வந்து லெவல் 2 பார்க்கிங் வந்துச்சு. இது ஷார்ட் கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அதே நம்ப போயிடலாமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து அந்த கேசல் வந்து நீங்க வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே திருப்பதி கோயில் மாதிரி மேல அப்படியே படிக்கிட்டே இருக்கலாம். பெருசா இருக்கும். இங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் வாக் பண்ண முடியும். கொஞ்சம் நடுவில் அங்கங்க டேமேஜாகவும் இருந்தது அந்த பிளேஸ். ரொம்ப ஹையா இருந்தது. ஹில் டாப்ல அது போறது. ஸோ அதனால வந்து ஹில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மலை மேலே ஏறுற மாதிரி தான். ஸோ அதை தான் நீங்க பாத்துருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்படியே மேல அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்ச பிறகு எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளவு மேல வந்துட்டு நீ வந்து அப்படியே ஸ்கேர் உட்காண்டா எனக்கு வராமல்ல அப்படின்னு. ஆனா நிவி வந்து நீ தமிழ் வந்து நீ போ. ஆக்சுவலி அவன் எங்க தள்ளி விட்டுற போறானோ புஷ் பண்ணிட போறானோ முன்னாடி அவனுக்கு எப்பவுமே வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் போகணுன்ற ஒரு இது இருக்கும். நடுவுல இவன் போயிட்டான்னா தள்ளி விட்டுற போறானோன்னுட்டு நான் சொன்னேன்.
நிவி அண்ணா ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னதும் அவன் வழிவிட ஆரம்பிச்சா. அப்புறம் அவளே புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, எல்லா டைமும் அண்ணா நீ போ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இந்த இடம்லாம் வரும்போது ஆக்சுவலி இந்த இடம் தான், இந்த இடத்துல வந்துதான் நான் இல்ல இதுக்கும் மேல போயிட்டு அந்த கத்துக்கு இறங்கி வரணும், மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு நான் நின்னுட்டேன் அங்கேயே. ஆனா அதுக்கப்புறம் வந்து நாங்க நிக்கல, ஏன்னா என்னதான் இருக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துமோ அப்படின்ட்டு. நீங்க போனீங்களா? அதுக்கப்புறம் நீங்களா சரி இவ்வளவு தொலை வந்துட்டோம், அப்படி என்னதான் எனக்கு போய் வா போய் அது டார்கெட் என்னவோ அதை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தொலைவு மேல வந்து கேசல் அண்ட் நான் நடந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருந்ததுல, விண்மில்ஸ் நிறைய இருந்தது, காற்றாலைகள் நிறைய இருந்தது. அந்த ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோம், பட் ஐ திங்க் போன்ல எடுத்துருந்தீங்க அது கேமரால எடுத்துருந்தோம். ஸோ இது ஒரே ஒன்று மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே கேமராவில் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய விண்மீன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம விண்மீன்ஸை வந்து அந்த அளவுக்கு பார்த்தது யூனிவர்ஸில், இப்போதான் வந்து மலைக்கு மேலே இருக்கிறதுனால பெரிய பெரிய இதெல்லாம் இருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா விண்மீன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்து பெரிய காடு டைம் இருந்தாக்கா காலையில போயிட்டாக்கா அங்க நிறைய கேம்பெயின் பண்றதுக்குலாம் வந்து வச்சிருந்தாங்க. அதான் அந்த லெவல் 2 பார்க்கிங்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேம்பெயின் பண்ணிட்டு நைட் டைம் தங்கிட்டு அங்கேயே நல்லா ஃபயர் கேம்ப்லாம் பண்ணிட்டு போகணும். எக்ஸாக்ட்லி நானும் அப்புறம் செக் பண்ணேன். அந்த கேம்பெயின் எவ்வளோன்னு பார்த்தேன், கிட்டத்தட்ட ஐ திங்க் $110 இருக்கு பர் நைட்டு. ஸோ நைட் வந்து $110. அவங்க வந்து 4 சீட்டு தந்துடுறாங்க. அவங்க 4 சீட் ஐ மீன் 4 பெட்டு தந்துடுறாங்க. 4 அதுக்கேற்ற மாதிரி காசு. ஸோ ஐ திங்க் இஸ் ஆஃபோர்டபுள் அப்படின்னு. நீங்கள் ஹோட்டல் தங்கினாலே உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சார்ஜு $140. ஸோ இன்கேஸ் அவங்க சேஃபாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னும் போது அந்த இடம் கொஞ்சம் பார்க்கவே நல்லாவே இருந்தது. சில பஸ் மாதிரி ஒரு டென்ட், அதுக்குள்ள டென்ட் மாதிரி பண்ணி சொன்னாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த கேசல் வந்து ஏரியா குடிக்கிறீங்க அதை மாதிரி எடுத்துருந்தோம். பசங்க எல்லாம் வந்து இந்த தர்மசனெல்லாம் வடித்து வச்சுருந்தாங்க. இந்த ஆலோ இண்டஸ்ட்ரி எல்லாம் அந்த மாதிரி இங்கிருந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சினிமேட்டிக் ரிவ்யூவில் அப்படியே கேரக்டர் ரிவீல் பண்ணுற மாதிரி இந்த ரிவீல் பண்ணோம். ஸோ இதுதான் அந்த படிக்க ரொம்ப நேரோவா இருக்குல்ல. ஐ திங்க் வயசானவங்க வந்து வேணாம், மற்றபடி போனோம். நல்லா தான் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். என்னடா இது எல்லாம் போய்கிட்டே இருக்கு, உள்ளெல்லாம் போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா தான் இருந்தது. ஏன்னா வாசல்லாம் ரொம்ப சின்னதா நரவா இருந்ததுனால கொஞ்சம் பயமா தான் இருந்தது. போக ஓகே ரொம்ப பொறுமையா 1 by 1 போங்க. ஏன்னா நீங்க ஏறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஃபாஸ்டா போனீங்க அப்படின்னாக்கா கீழே விழுந்தா கஷ்டமாயிடும். ஸோ அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் மெதுவா கீழே இருந்தால் மட்டும் இறங்குனது கரெக்டாக இருக்கும். ஸோ இது டாப் மேலே ஆங்கிள் இங்க இருந்து போனோம்னா மேலே செகண்ட் லெவல் பார்க்கிங் வந்துடுது இல்லையா? கரெக்ட், எக்ஸாக்ட். ஸோ இப்படியும் நீங்கள் செகண்ட் லெவல் பார்க்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதனால ஏறிகளும் போயிடலாம். பட் அதுக்கு நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஏறி உங்களுக்கு வந்து அவ்வளோதான். ஸோ ரெக்கமெண்டட் என்னன்னா இங்கேருந்து அப்படியே நேவிகேட் பண்ணி லெஃப்ட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பஸ் பிக்கப் பண்ணுற ஏரியா வந்துடும். பஸ் வந்து வந்தது இல்லை, ஆமாம் ரெகுலராகவே வந்துட்டு இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து உடனே வந்துடுறாங்க. அதனால வந்து அந்த பஸ் ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வாக் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்க. ஆனால் அவங்க வந்து மெயின் என்ட்ரன்ஸில் மட்டும் தான் விட்டுருவாங்க. அதாவது இந்த இது இருக்குங்களே, இந்த ஃபால்ஸோட சென்ட்ரல் பிளேஸ் வச்சுங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் லெஃப்ட் சைடில் வந்து பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ரைட் சைடு தான் ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸோட தண்ணி தான் இந்த இங்கே பார்க்குறீங்களா, அப்படியே தண்ணி வந்து அப்படியே போகுது த்ரூ அவுட் திஸ் ஏரியா. லைக் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கங்கே நீங்கள் வந்தோம்னா உட்காந்துக்கலாம். நீங்கள் ஃபால்ஸுக்கு தான் போகணும் அப்படின்னா இங்கேயே கூட நீங்கள் உட்காந்துட்டு இங்கேயே குளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து சாரி இதுதான் லெவல் 1 பார்க்கிங். நாங்கள் கார் நிறுத்தி அப்படின்னா அதுதான் லெவல் 1 பார்க்கிங். அதான் இங்கேயே கார் நிறுத்திட்டு கரெக்ட். இது வந்து $30 சொல்கிறாங்க. பட் $20 ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் தெரியவா.
எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். ஏன்னா சிலவங்க திங்ஸ் பிக்னிக் வராங்கன்னா நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அவங்களோட திங்ஸ் கார்ல இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம், வேணான்றது எடுத்துன்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து அது ஓகேவா இருக்கும். நீங்கள் ஆர்வி வெஹிக்கிள் போனீங்கன்னா இங்கே அவ்வளோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆர்வி வெஹிக்கிள்லாம் மேலே தான் சொல்லிட்டு பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்வி வெஹிக்கிள்லாம் பெருசு இருக்குது, வேன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டா சரி போனால் கொக்கு இருக்குது. இந்த கொக்கு வந்து அடிக்கடி நின்று பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மலை. ரெண்டு பக்கமே வந்து அந்த ஹில்ஸ், அதாவது ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் இந்த மலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி மலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டுக்குமே வந்து அதாவது என்ன சொல்றது செப்பரேட் பண்ணி இந்த நடுவில் வந்து போடும்போது இது போல வியூ வந்து நம்ம பார்க்கல. போனா ஃபால்ஸ் தான் பார்த்துக்கோங்க, வரும் கொட்டும் அப்படியே போயிடும். ஆக்சுவலி நம்ம ஊர்ல மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ ரொம்பவே கம்மி. அந்த இடம் மட்டும் தான் ஃபால்ஸ் போட்டுற அந்த இடம் மட்டும்தான் இருக்கு. அது இருந்தாலும் கூட அந்த தண்ணி வர இடத்துலலாம் பாட்டில்ஸ்லாம் வந்து உடச்சி போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து சேஃபாகவே இருக்காது. பட் இங்கே வந்து அங்கங்கே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் பொருளை வந்து கீழே போடக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள். கிளாஸ் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்க விளையாடுற இடம். கிளாஸ் பாட்டில்ஸ் போது அது ப்ராப்ளமாக வந்துருக்காங்க. இங்கே தான் மீன் பிடிக்கணும்னுட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எனக்கு ஐடியா கிடைச்சி சரி ஊரில் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல அந்த துணியை வச்சு மீன் பிடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தமிழும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிருந்தோம். அதை வச்சு என்னால் வந்து பண்ண முடியல. ஏன்னா அவன் லெஃப்ட் தூக்கிட்டோம்னா ரைட்டு தூக்கணும் அப்படியே விட்டான். அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா மாமா இவங்க வந்து மீன் பிடிக்காம வரமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீனை தடவ ஆரம்பிச்சிட்டோம். மீன் நினைக்கிறேன், மீன் வரும்னு நினைக்கிறீங்களா வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி குழந்தை மீனுக்கு தான் கிடைச்சு. அந்த குழந்தை மீன் வந்து நான் மீன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவோம். ஆனா இங்க மீன் பிடிக்கலாமான்னு தெரியல, நம்ம மட்டும் தான் பிடிச்சிருந்தோம். வேற யாரும் சும்மா அது குழந்தைங்க வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படின்ட்டு நம்ம சும்மா ட்ரை பண்ணோம், பிடிச்சி அதுலயே விட்டுட்டோம். அது வந்து சின்னதா ரொம்ப சின்ன சின்ன மீன். நீங்க வேற ஏதாச்சும் நீங்க ஸ்டேட் பார்க் போனீங்கன்னா மீன் பிடிக்கிறது அலோவுன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து யாரும் இது வந்து ஃபால்ஸ்ன்றதுனால ஃபிஷிங்கான பிளேஸ் இது கிடையாது. ஆக்சுவலி இதுல வந்து சும்மா அந்த எக்ல இருந்து இப்பதான் புதுசா வந்திருக்கோம்ல மீன் மாதிரி பெரிய மீன் பிடிச்சிட்டோம். பெரிய நீங்க அடிக்கடி வந்தாங்க மீன் மாதிரி வந்து பண்ணிருந்தா. தமிழ் தான் ரொம்ப மீனை பார்த்தே ஆகணும், பார்க்காம ஆமா ஆமா. ஏன்னா அவங்க அப்பவே 3 மணி நேரமாவே அவங்க மீன் பிடிக்கிறதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம ரீ ராபர்ட்சன் பார்க்ல போகும்போது மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து அவன் ஞாபகம் வச்சுட்டு இந்த மீன் எடுத்துட்டு போயிட்டான் வளர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மீனெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதா, இங்கிருந்து 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பவுல்ல போட்டு வாட்டர் பாட்டில்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். நம்ம அங்க 4 பேர்லயே மீன் பிடிக்கணும்னு ஒரே ட்ரை பண்ண, ஆனஸ்டா ட்ரை பண்ண ஒரே ஆள் நான். நீங்க எல்லாம் வந்து மீன் பிடிக்கிறது வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டீங்க பாருங்க. நாங்க ஆளை வச்சு தனியா வச்சு மீன் பிடிச்சி கொடுத்தோம். ஏங்க நான் குழந்தைங்க அங்க மீனே இல்லை, குழந்தைங்க ஏதோ கேட்டுட்டு இருக்காங்களே நான் வந்தேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு ஒரு இப்போ பிடிச்ச மாதிரி மீன் பிரியங்கா பேலன்ஸ் எல்லாம் எங்க தலையிட்டு இருந்தாங்க. தண்ணி ஆக்சுவலி ரொம்ப ஹெவியா இருந்தது, என்னால தூக்க முடியல, அந்த அளவுக்கு ஹெவியா இருந்தது. அப்புறம் மீன் மாட்டுச்சு, நான் பார்த்துட்டே இருந்தேன். அந்த மீன் கரெக்டா மாட்டோம். ஒண்ணு தமிழுக்கு ஒண்ணு நிதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நாங்க எடுத்துட்டு போறோம், டாடி டாடி இதுல போடு டாடி பாட்டில்ல போட்டுருங்க, வாட்டர் பாட்டில போட்டுருங்க, நாங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போய் வளர்க்க போறோம். அங்க இந்தியால இருக்க மாதிரி நம்ம வந்து இது வச்சு வளர்க்கணும், டேங்க் வச்சு அப்படின்னு இருந்தாங்க. உங்களை வளர்க்கறதே பெரிய மீனங்களா வளர்க்கறது அது பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே குட்டியா இருக்கு. அங்க தண்ணியில அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கொஞ்ச நேரம் தண்ணியில வச்சிருந்து அப்புறம் அது தண்ணியிலேயே விட்டுட்டோம். இது இங்க தெரியுது பாத்தீங்களா, ஒரு மீன் ஒரு மீன் தமிழ் வந்து என்ன பண்ணுவோம், அது தண்ணியில போயிடுச்சு. இன்னொரு மீன் பாத்தீங்கன்னா அப்படியே துணியோட விட்டுருந்தீங்க. அது அப்படியே என் கால் கிட்ட வந்து பிடிக்கும்.
ஸோ அதனால வந்து சும்மா இங்க பாருங்க அது அந்த ஓரெல்லாம் பாசியா இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஸோ போகணும். அந்த மீன் பிடிச்ச மீனவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா இவரால் அது ரொம்ப முக்கியம் இல்லை அமைச்சர். கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 1/2 hour கிட்ட நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா பின்ன என் ட்ரெஸ் ஃபுல்லுமே காஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். சரி கடைசி ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் நான் சொல்றேன். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஷூஸ் தான். வாட்டர் ஷூஸ், குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் ஷூஸ் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ பார்க்கிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா $19 கிட்ட வருது. $17-$18 வருது. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $13 வரும்.